ஹலோ வீவர்ஸ், இந்த மாதிரி ஃபோட்டோ உங்களுக்கும் வேணுமா? மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணிவிட்டு இந்த வீடியோவை கண்டினியூவாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக உங்களுக்கு புரியும். ஓகேவா? லெட்ஸ் வாங்க நம்ம டுட்டோரியலுக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம ஃபோட்டோஷாப் ஓப்பன் பண்ணிட்டோம். இதில் நமக்கு தேவையான ஃபைல்ஸை நம்ம அதில் இன்புட் பண்ணிடலாம். ஓகே, 1 2 இந்த ஃபைல் நமக்கு தேவையில்லை, ஏன்னா அதை நம்ம எக்ஸிக்யூட் பண்ண ஃபைலு. இது ரெண்டுத்தையும் நம்ம ட்ராக் பண்ணி ஃபோட்டோஷாப்புள்ள போட்டுக்கலாம். நீங்கள் போடுற ஃபோட்டோஸ் வந்து கொஞ்சம் நல்ல கிளாரிட்டி உள்ளதாக எடுத்து போட்டால் ரொம்ப நல்லாயிருக்கும். ஃபஸ்ட்டு நமக்கு தேவையான இவரோட தலையை மட்டும்தான் நம்ம இப்போ ஸ்க்ரோல் பண்ணி எடுக்க போகிறோம். அதனால் அதை மட்டும் நாங்கள் அழகாக செலெக்ஷன் டூலை யூஸ் பண்ணி செலக்ட் பண்ணிவிட்டு, முதல்ல இங்கே இந்த லேயரில் இந்த லாக் பட்டனை சிங்கிள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ரிலீஸ் ஆகிடும். அதுக்கடுத்து இந்த செலக்ட் பண்ணுங்க Ctrl+J, அது பார்த்தீங்கன்னா இந்த லேயர் மட்டும் தனியாக உங்களுக்கு வந்துடும் பாருங்கள். அதுக்கடுத்து இந்த டூலை யூஸ் பண்ணி ட்ராக் பண்ணி கொஞ்சம் பெருசாக்கிங்க, பெருசாக்கி ப்ளேஸ் பண்ணிவிடுங்க. இப்போது இதை ஒரு 5 தடவை டூப்ளிகேட் பண்ணுங்கள். நான் டூப்ளிகேட் பண்ணிட்டேன். பண்ணதுக்கப்புறமா எல்லாத்தையும் ஒன்று வச்சுட்டு மற்றது எல்லாத்தையும் ஹைட் பண்ணிவிடுங்க. பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு லேயர் நான் பாருங்கள் லேயர் 1ல் வச்சுட்டு இமேஜில் போய் அட்ஜஸ்ட்மெண்ட்டில் த்ரெஷ்ஹோல்டு இது கொடுத்தோன்னே இந்த மாதிரி வரும். இதில் நமக்கு எப்படி தேவையோ, இப்போதைக்கு வந்து இந்த கண்ணு நல்லா இருக்கா, ஓகே கொடுத்துட்டு பென் டூல் யூஸ் பண்ணுங்கள். அதுதான் ரொம்ப சேஃபு நமக்கு யூஸ் பண்ணுறதுக்கு. செலெக்ஷன் பண்ணிவிட்டு மேக் செலெக்ஷன் இது கொடுத்துட்டு ஃபெதர் வந்து நீங்கள் 0 கொடுத்துங்க, ஏன்னா ஃபெதர் தேவையில்லை நமக்கு, அதனால் 0 கொடுத்துட்டு ஓகே பண்ணுங்கள். பண்ணதுக்கப்புறம் இது மட்டும் செலக்ட் ஆகிருக்கும். இதை வந்து Ctrl+J மறுபடியும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அந்த கண்ணு மட்டும் தனியாக வந்துட்டுருக்கோம். மறுபடியும் என்ன பண்ணுவோம், இதை ஹைட் பண்ணிவிட்டு இன்னொரு லேயர், ரெண்டாவது லேயர் 1 காப்பின்னு இருக்குல்ல, அந்த லேயரை ப்ரெஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் இமேஜ் அட்ஜஸ்ட்மெண்ட் த்ரெஷ்ஹோல்ட் இதை கொடுத்துட்டு இப்போ வந்து நம்ம இந்த பியர்டு இருக்குல்ல, நோஸு பியர்ட், இந்த இதை மட்டும் செலெக்ஷன் பண்ணி கட் பண்ணிக்குவோம். செலெக்ஷன் பண்ணியாச்சு. மேக் செலெக்ஷன் ஃபெதர் 0 வச்சுட்டு Ctrl+J இப்போ ப்ரெஸ் பண்ணிங்கனாக்கா இப்போ அந்த கண்ணு கூட இது வந்துடும். ஓகேவா? இப்போ ரெண்டுத்தையும் ஹைட் பண்ணிவிட்டு லேயர் இன்னொரு லேயரில் போயிட்டு இப்போ வந்து நமக்கு வந்து காதும் ஹேரும் தேவை. அதனால் இமேஜில் போய் அட்ஜஸ்ட்மெண்ட் த்ரெஷ்ஹோல்ட் கொடுத்துட்டிங்கன்னா ஹேர் நமக்கு எந்த அளவுக்கு விசிபிலிட்டியாக இருக்கணுமோ அந்த அளவுக்கு வச்சுங்க. வச்சுட்டு இந்த இந்த இதை வச்சு நம்ம அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம். லைட்டாக அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிங்க, உங்களுக்கு எவ்வளோ விருப்பமோ அந்தளவுக்கு டார்க்னஸ் வச்சுட்டு ஓகே பண்ணிவிடுங்க. ஓகே பண்ணதுக்கப்புறமா பென் டூல் யூஸ் பண்ணுங்கள். மேக் செலெக்ஷன் கொடுத்துட்டு Ctrl+J இப்போ வந்து அந்த தலை மட்டும் தனியாக வந்துடும். இப்போதைக்கு நம்ம வந்து இன்னும் காது
எல்லாம் வந்துடுச்சு. இன்னும் நமக்கு வந்து அந்த காது மட்டும்தான் வரணும். ஓகேவா? எல்லாத்தையும் ஹைட் பண்ணிவிட்டு இமேஜ் அட்ஜஸ்ட்மெண்ட், சாரி, ப்ரெஷர். நமக்கு அந்த காது கரெக்டான பொசிஷன் வரும். ஓகே, இது எனக்கு எனக்கு இது சூட்டபுளாக இருக்கிறனால இதை வச்சுக்கிறேன். மேக் செலெக்ஷன், கண்ட்ரோல் ஜே. ஓகேவா? நான் வந்து இந்த இமேஜை ஓரளவுக்கு தேவையான அளவு மட்டும் நான் இது பண்ணி எடுத்துட்டேன். இப்போ என்ன பண்ணோன்னா, இப்போது தனித்தனி லேயராக இருக்கிறது எல்லாத்தையுமே வந்து நம்ம ஒரே லேயராக மாற்றணும்னா கண்ட்ரோல் ஆல்ட் ஷிஃப்ட் இ அதை ப்ரெஸ் பண்ணிங்கனாக்கா எல்லாமே ஒரே லேயராக வந்துடும். இங்கே பாருங்கள். ஓகேவா? சாரி, முதல்ல நான் எல்லாத்தையும் எடுத்துடுறேன். இப்போ இந்த ஒரு லேயர் பார்த்தீங்கன்னாக்கா எல்லாமே ஒரே லேயராக வந்துடும். இப்போ நம்ம இது என்ன பண்ணணும்னாக்கா, நமக்கு இந்த ஒயிட்லாம் தேவையில்லை. இங்கே வந்திருக்குல்ல, இந்த ஒயிட்லாம் தேவையில்லை. அதை ரிமூவ் பண்ணணுன்னாக்கா சேனலில் போங்க. சேனலில் போனீங்கன்னா இங்கே ஒரு இருக்கும் பாருங்கள், இதை ப்ரெஸ் பண்ணுங்கள். இதை ப்ரெஸ் பண்ண உடனே இந்த மாதிரி செலெக்ஷன் ஆகிடும். அதுக்கடுத்து செலக்டில் போயிட்டு இன்வர்ஸ் இதை கொடுங்க. ஷிஃப்ட் கண்ட்ரோல் ஐ ஷார்ட்கட்டு அதை கொடுத்தீங்கன்னாக்கா நமக்கு தேவையான அந்த பிளாக் இருக்கிற இடம் மட்டும் செலெக்ஷன் ஆகிடும். அதை கொடுத்துட்டு கண்ட்ரோல் ஜே ப்ரெஸ் பண்ணிங்கனாக்கா இப்போ அந்த ஒயிட் எல்லாம் போயிடும். நம்மளோட ஃபேஸ் மட்டும்தான் தெரியும். ஓகேவா? இப்போ என்ன பண்ணுங்கள், இந்த டூலை யூஸ் பண்ணி உங்களுக்கு ட்ராக் பண்ணி உங்களுக்கு எவ்வளோ பெருசாக வேணுமோ அந்த அளவுக்கு பெருசாக வச்சுங்க. இதை ஒரு நியூ டாக்குமெண்ட் ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணிவிட்டு சும்மா ஒரு சின்ன ஃபோட்டோ எடுத்துக்கோங்க. ரெசல்யூஷன் வந்து நான் ஒரு 200 கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு கிரியேட். இப்போ எனக்கு ஒரு நியூ ஃபோட்டோஷாப்பில் ஒரு இது ஓப்பன் ஆகிடுச்சு. பேக்ரவுண்ட் தேவையில்லை, பட் இருந்தாலும் அதை லாக் எடுத்து விட்டுங்க. அதுக்கடுத்து நம்ம இங்கே பண்ணோம்ல, இந்த இமேஜை ட்ராக் பண்ணி இந்த இடத்துல போய் ரிப்ளேஸ் பண்ணிக்கோங்க. சைஸ் கொஞ்சம் கம்மி பண்ணுங்க. ஓகேவா? இப்போது நமக்கு வந்து அந்த ரவுண்ட் ஷேப் எலிப்ஸ் தேவை. அதனால் இங்கே போயிட்டு எலிப்ஸ் யூஸ் பண்ணிக்கங்க. எலிப்ஸ் டூல். ஓகேவா? டூல் யூஸ் பண்ணுங்கள். முக்கியமாக நீங்கள் இது யூஸ் பண்ணும்போது இந்த இடத்துல பாருங்கள், இங்கே வந்து 3 இருக்கும். பிக்சல், பேத், அப்புறம் வந்து ஷேப்பில் கொடுத்துட்டு ஃபில் கலரை வந்து தேவையில்லை, நான் பண்ணிவிடுங்க. ஸ்ட்ரோக் வந்து பிளாக் கொடுத்துங்க. சைஸ் வந்து கொஞ்சம் ஒரு ஸ்ட்ரோக்கோட வேல்யூ எவ்வளோ வேணுமோ அதை வச்சுங்க. லைட்டாக இப்படி ட்ராக் பண்ணுங்கள். ஆல்ட் அழுத்துங்க, ஷிஃப்ட் அழுத்துனீங்கனாக்கா உங்களுக்கு எவ்வளோ தேவையோ கரெக்டாக அதுக்கு தகுந்த போல் பண்ணிவிடுங்க. உங்களுக்கு இப்படி வந்துடுச்சுன்னா ஒன்றும் பண்ணாதீங்க, ஃபில்லில் போயிட்டு கொடுத்தீங்கன்னா போயிடும். ஓகேவா? நம்ம இந்த ஃபோட்டோவை இந்த எலிப்ஸை கொஞ்சம் கீழே இறக்கலாம். ஓகேவா? அதுக்கடுத்து
இந்த எலிப்ஸை ஒரு டூப்ளிகேட் பண்ணுங்கள், கண்ட்ரோல் ஜே. டூப்ளிகேட் பண்ணிவிட்டு ஆல்ட் ஷிஃப்ட் ரெண்டுத்தையும் ப்ரெஸ் பண்ணிக்கிட்டு இப்படி குறைச்சிங்கன்னா அது அப்படியே சின்னதாகிடும். சின்னது பண்ணிவிட்டு விட்டுடுங்க. அதுக்கடுத்து இன்னொரு கண்ட்ரோல் ஜே பண்ணி அது ஒரு டூப்ளிகேட் பண்ணுங்கள். டூப்ளிகேட் பண்ணிவிட்டு அதேமாதிரி ஆல்ட் ஷிஃப்ட் ப்ரெஸ் பண்ணிக்கிட்டே கொஞ்சம் பெருசாக்குங்க. ஓகேவா? இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா இங்கே எலிப்ஸில் வச்சுங்க. இதில் போய்ட்டு லைனில் வந்து சின்னதாக வச்சுங்க. இதுக்கு ஸ்ட்ரோக் வந்து கொஞ்சம் பெருசாகவே இருக்கலாம். போதும் நினைக்கிறேன். எல்லாமே உங்களோட ஆப்ஷன் தான். நீங்கள் எப்படி யூஸ் பண்ணுறீங்களோ அது உங்களோட ஆப்ஷன் தான். இதுக்கும் கொஞ்சம் ஸ்ட்ரோக் வேல்யூ கொஞ்சம் அதிகப்படுத்திக்கலாம். ஓகே, இப்போ முதல்ல நம்ம என்ன பண்ணோம்னா இந்த 4 லேயரையும் குரூப் பண்ணுங்கள். கண்ட்ரோல் ஜி பண்ணிங்கன்னா குரூப் ஆகிடும். இப்போ நம்ம வந்து இதை எங்கே வேணால் மூவ் பண்ணலாம். மூவ் பண்ணுங்கள். மூவ் பண்ணி சென்டரான பொசிஷனில் வச்சுட்டு சைஸை கொஞ்சம் சின்னது பண்ணிக்கலாம். ஓகே, ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. இப்போ வந்து நமக்கு வந்து ஒரு லோகோக்கு தகுந்த போல் உங்கள் ஃபேஸ் ரெடி பண்ணியாச்சு. இப்போ வந்து இதுக்கு வந்து கலர் கொடுக்கலாம். நான் வந்து இந்த கேலக்ஸி அப்படின்ற இந்த ஒரு சின்ன இமேஜை ஒன்று டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன், நெட்டில் கிடச்சிது. நீங்கள் என்ன பண்ணணுன்னா இதை அப்படியே டவுன்லோட் பண்ணிங்க. ஃபஸ்ட்டு இந்த லாக் எடுத்துகிட்டு அப்படியே ட்ராக் பண்ணி நம்மளோட அன்டைட்டில் 1 இருக்குல்ல அங்கே எடுத்துகிட்டு வந்துடுங்க. சைஸ் கொஞ்சம் கம்மி பண்ணிங்க. நீங்கள் ஆல்ட்டும் ஷிஃப்ட்டும் இப்போ ப்ரெஸ் பண்ணி சின்னது பண்ணிங்கனாக்கா அது எந்த பொசிஷனில் இருக்கோ அந்த பொசிஷனுக்கு தகுந்த போலே அது சின்னதாக ஆகும். நான் இப்படி வச்சுட்டு ரொட்டேஷன் பண்ணிக்கிறேன் கொஞ்சம். இப்படி ரொட்டேஷன் பண்ணிவிட்டு ஆல்ட்டு ப்ரெஸ் பண்ணிக்கிட்டு இங்கே இதுமாதிரி பண்ணிங்கனாக்கா இந்த இடத்துல ஒரு மாதிரி சிம்பிள் வருது பாருங்கள். அப்படி கொடுத்தீங்கனாக்கா இந்த மாதிரி வந்துடும். அப்புறம் நம்ம இந்த வந்து எப்படி ப்ளேஸ் பண்ணுமோ அப்படி வச்சு ப்ளேஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் பெருசு பண்ணிக்கலாம். எனக்கு வந்து இது ஓகேன்னு படுது. அதனால் நான் இந்த பொசிஷனில் வச்சுட்டு கீழே வந்து உங்களோட ஸ்லோகன் இல்லைன்னா உங்களோட லோகோவோட டைட்டில் வரும்ல, நான் இவரோட பேரை கொடுக்குறேன். இது போயிட்டு ஃபாண்ட்ஸ் உங்களுக்கு எந்த இது யூஸ் ஆகுமோ நீங்கள் அதை கொடுத்துக்கலாம். நான் வந்து இந்த சின்னியன் அப்படின்ற இதை கொடுக்குறேன். கொடுத்துட்டு ப்ரெஸ் பண்ணிவிட்டு என்னோடய பேரை ப்ரெஸ் பண்ணுறேன். கொடுத்துட்டு சைஸ் உங்களுக்கு எப்படி தேவையோ அந்தமாரி சைஸ் பண்ணிங்க. பண்ணிவிட்டு இங்கே இருக்குல்ல இதை அப்படியே கண்ட்ரோல் ஜே ப்ரெஸ் பண்ணி இப்படி வச்சு ஆல்ட்டு ப்ரெஸ் பண்ணிங்கனாக்கா இந்த மாதிரி வந்துடும். இந்த இமேஜை நமக்கு எப்படி தேவையோ அந்த மாதிரி நம்ம
டார்க்காக வேணுனாலும் எப்படி வேணுனாலும் அதை பண்ணிக்கலாம். இந்த மாதிரி உங்களுக்கு ஆல்ட் ப்ரெஸ் பண்ணி வரலனாக்கா இதில் போயிட்டு கிளிப் மாஸ்க் இருக்குல்ல, இப்போ வந்து ரிலீஸ் பண்ணிங்கன்னா இப்படி வந்துடும். கீழே போயிட்டு கிரியேட் கிளிப்பிங் மாஸ்க் இருக்குல்ல, இதில் கொடுத்தீங்கன்னாக்கா கீழே என்ன இருக்கோ அது கூட வந்து கிளிப்பிங் மாஸ்க்காக ஆகிடும். இப்படி தான் பண்ணணும் உங்களுடைய இது. இப்போ பாருங்கள், இது வந்துடுச்சா. இப்போ வந்து நம்ம இந்த டூலை யூஸ் பண்ணி சைஸ் நமக்கு எப்படி தேவையோ நம்ம லோகோக்கு தகுந்தப்பெல்லாம் சைஸை வந்து சேஞ்ச் பண்ணிக்க வேண்டியது தான். சேஞ்ச் பண்ணிட்டு நீங்கள் மேக்ஸிமம் வந்து பிஎன்ஜியில் சேவ் பண்ணிங்கனாக்கா நீங்கள் ஏதாவது இடத்துல யூஸ் பண்ணாலும் பிஎன்ஜியில் இருந்தாக்கா ரொம்ப நல்லாயிருக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம அவுட்புட் ஃபைலை பார்க்கலாம். இதுதான் அதோட அவுட்புட் ஃபைல். ஓகேவா? இப்போ மறக்காமல் இந்த பேஜை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கமெண்டில் போடுங்க, நாங்கள் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவோம். நாங்கள் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் பேஜை, இதான் ஃபஸ்ட்டு டுட்டோரியல் வீடியோ. ஸோ நீங்கள் உங்களோட சப்போர்ட் எங்களுக்கு தேவை. ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள்.